சென்னையில் கனமழை காரணமாக முக்கிய இடங்களில் தண்ணீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, சென்னையின் எந்தெந்த பகுதிகள் மழை காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது? சஞ்சீவி, மேற்கு வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கும் அந்த மேலடுக்கு காற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையில் இன்று காலை முதலே பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால் சென்னையில் பல பிரதான பகுதிகளில் உள்ள சாலைகளில் இருபக்கமும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி வள்ளுவர் கோட்டத்திலிருந்து நுங்கம்பாக்கம் செல்லும் ஒரு பகுதி தான். இந்த இடத்தில் பார்த்தால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்று கொண்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்தை பொறுத்தவரை போக்குவரத்து நெரிசலும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது சென்னையில் உள்ள அனைத்து முக்கியமான சாலைகளிலும் தற்போது நிலைமை இதுதான் என்று கூறலாம். அதாவது இன்று காலை கிட்டத்தட்ட 11 மணிக்கு தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இன்று முதல் நாள், அதாவது இந்த பருவமழை தொடங்கிய முதல் நாள் அன்று இன்று இந்த பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல பார்த்தோம் என்றால் மழைநீர் வடிகால் சார்பாக வண்டிகள் உள்ளது. ஆனால் குறைந்தபட்சமாக வண்டி உள்ள காரணத்தால் அந்த சாலையில் தேங்கி இருக்கும் நீரை சரியாக எடுக்க முடியவில்லை. அதன் காரணமாக பல இடங்களில் இன்று காலை முதலே பலத்த போக்குவரத்து நெரிசல் நிலவி கொண்டிருக்கிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் சாலையில் கூட கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இதே போலதான் இருக்கிறது. வண்டிகள் அனைத்தும் ஆமை வேகங்களில் செல்கிறது. இந்த இடத்தில் இவ்வளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டாலும் இந்த இடத்தில் காவல்துறையினர் இந்த காட்சியை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அனைத்து பகுதியிலும் 4 பக்கமும் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுகிறது. வண்டியை விட்டு கீழே இறங்கியும் பல ஓட்டுநர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த சிக்னலை பொறுத்தவரை காவல்துறையினம் கண்டுகொள்ள யாரும் இல்லை. அதனால் இந்த பகுதியை பொறுத்தவரை பலத்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதே போலதான் பலதரப்பட்ட சிக்னல்களிலும் உள்ளது. வசந்த், சஞ்சீவி, மழை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்வதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன? சஞ்சீவி, வசந்த், கடந்த 4 நாட்களாகவே தமிழகத்தில் பருவமழை தொடங்கும் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக சென்னையில் அந்த அளவுக்கு மழை பெய்யவில்லை. ஆனால் இந்த ஒரே நிலையில் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கி பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக காவல்துறையிடம் எதிர்பார்க்கவில்லை என்று நாம் கூறலாம். அதனால் போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலும் அதிகமாக உள்ளது. இந்த இடத்தில் கூட காவல்துறையின் வண்டி இருக்கிறது. ஆனால் அந்த வண்டி இருக்கும் காட்சியை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்தில் டிராபிக் போலீஸ், அதாவது இந்த போக்குவரத்து காவல்துறையினர் யாரும் இல்லை. அந்த போக்குவரத்து நெரிசலை சரிப்படுத்த யாரும் இந்த இடத்தில் இல்லை. அதனால் கிட்டத்தட்ட இன்று காலை கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இடம் இப்படியே தான் இருக்கிறது. வசந்த், சஞ்சீவி, களத்தில் இருந்து தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி. சஞ்சீவி.